Muthu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இப்போ ரிஷப் ஷெட்டி வந்து இஸ் he going to do only mega projects? No, not like that. நான் எப்பவுமே ஒரு சின்ன படம் பெரிய படம்னா நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணதே கிடையாது. அது எப்பவுமே ஆடியன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க, அது பெருசா சின்னதா அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவாங்க. வடிவேல் சாரோட ஒரு காமெடி இருக்கு, அதில் எனக்கு எந்த டிரைவிங் தெரியுமா வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி இந்த மாதிரி லார்ஜர் தென் லைஃப் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும், ரொம்ப காமன் மேனுடைய கேரக்டர் பண்ணணும். சியாட்டில் செனட் அங்கே வந்திருந்தாங்க. திஸ் இஸ் ஆர் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன இருக்கே உள்ளே அதான் ரிஃப்ளெக்ஷன் இங்கே. ஸோ அது இங்கே என்ன நான் படத்தில் சொல்கிறேன் உள்ளே அதே இருக்குது. தெய்வ கோலத்தை பற்றி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற இதை வந்து நான் பேச மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும். அது It is actually also a political movie. I don't want to talk about that. பட் அரசியலுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. வணக்கம் வணக்கம். ரிஷப் ஷெட்டி, வெரி நைஸ் டு மீட் யூ. சேம் டு யூ. ஸோ நீங்கள் வந்து 2022 was a very 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 important year for you. உங்கள் கெரியர் அப்படியே ஒரு மாதிரி பல்ட்டி அடிச்சு இந்த பக்கம் வந்துடுச்சு, அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் யூ. பட் I want to begin with the end of, இப்போ வந்து we are going to talk about Kantara Part 1, which is actually the second movie. But நம்ம வந்து let's talk about the ending of Kantara, the first movie. ஓகே. And the Zamindar comes to this place. Shiva, he is almost killed, or does he die? Before the Guliga comes and gives life to him. I was always like, he looks dead, but is he really dead? Nejamave settara illa அவர் செத்தா மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த அந்த லைஃப்லெஸ் இதில் இருக்காரா? இது எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படத்துக்கு ரசிகர் இருக்காங்களே. ஆமாம். ஒரு பெரிய டிஸ்கஷன் இருந்தது, உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமான்னு. வடிவேல் சாரோட ஒரு காமெடி இருக்குது, அதில் எனக்கு என்ன டிரைவிங் தெரியுமா வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி. ஸோ காந்தார டைட்டிலே அது இருக்குது, ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்னு. நான் அதை மிஸ்ட்ரியாகவே வைக்க போகிறேன். அவ்வளோதானா? ஸோ எனக்கு அது வந்து அதுக்கப்புறம் ஆனால் அவர் இருந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் யூ ஆர் ஷோயிங் தட் அந்த ஷீ கெட்ஸ் ப்ரெக்னென்ட், அவர் பூத கொலை பண்ணுறாரு. பட் தென் த சைல்டு இஸ் ஆஸ்கிங் வாட் ஹேப்பன் டு மை ஃபாதர். ஒரு மிஸ்டீரியஸ் லுக் இருக்குது. அண்ட் தென் யூ ஷோ தட் அவர் வந்து ஹீ கோஸ் அண்ட் மீட்ஸ் திஸ் அதர் பெர்ஃபார்மர். வாட் எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர். ஸோ வாட் இஸ் தட்? நீங்கள் யூ நாட் கோயிங் டு டெல். அது வந்து நார்மலி என்ன ஒன்று சார், இப்போது நம்ம ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு நீங்கள் அந்த போஸ்டரை விட்டுட்டு நம்ம நிறைய பேசுவோம். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, எப்போவுமே அது வந்து ஆடியன்ஸ் பேசணும், அவரோட பர்ஸ்பெக்டிவ்க்கு அது வந்து விட்டுறணும். ஸோ அப்போ தான் அது ரொம்ப அழகுன்னு எனக்கு தோணுது. ஸோ அவரோட பர்ஸ்பெக்டிவில் அது நிறைய வருஷன் வரும், நிறைய ஆங்கிளில் அவர் யோசிப்பாங்க, அதை பற்றி பேசிப்பாங்க. அதை பார்த்து நான் ரசிப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது யார்? அதனால தான் நான் வந்து எப்பவுமே சொல்றது கிடையாது. இது உங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட யார் தெரியுமா சொன்னார்? தியாகராஜன் குமார் ராஜா. ஓ, நான் அவர்கிட்ட கேட்டேன், சூப்பர் டீலக்ஸ் எண்டிங் பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஹி செட் எவ்ரி ஆடியன்ஸ் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். நான் சொல்லிட்டேன்னா அதுதான் ஃபைனல் இதுவாகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஈவன் ஸோ மெனி டைம்ஸ் அப்பப்போ ஆடியன்ஸ் வந்து வேற பர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது எனக்கும் சில தடவை வந்து இன்னொரு ஆங்கிள் ஓப்பன் ஆன ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ஓப்பன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஓகே, இப்படி தோணுதா இவருக்கு, இப்படி தோணுதா இவருக்கு, படம் அப்படி தான் இருக்கணும்னு நான் வந்து ஒரு பெயிண்டிங்னா பெயிண்டிங் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே, யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், சொசைட்டியாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது வந்து பார்க்கும்போது உங்களுடைய நீங்கள் தானே பார்க்குறீங்க, உங்களோட பர்ஸ்பெக்டிவ் தான் சூப்பர் எப்பவுமே. ஸோ அது எவ்வளோ கேவலமாக இருக்கட்டும், எவ்வளோ அற்புதமாக இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து அஸ் அ ஃபேன் நான் வந்து அதை ரசிப்பேன். ஃபேண்டாஸ்டிக். இப்போது 2022 காந்தாரா ஜஸ்ட் டேர்ன்ட் த கான்செப்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹிட்ஸ் இருந்தது, நிறைய நல்ல படங்கள் இருந்தது. பட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி மேட் யூ அ டிஃப்ரெண்ட் லீக் இல்லையா? இப்போது உங்களுக்கு வரப்போகிற படங்கள் நீங்கள் பார்த்தாங்க, இப்போ காந்தாரா 2, இதுக்கப்புறம் ஜெய் ஹனுமான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சத்ரபதி சிவாஜி இருக்குது. ஸோ இப்போ ரிஷப் ஷெட்டி வந்து இஸ் he going to do only mega projects? நோ, நாட் லைக் தட். நான் வந்து என்னென்னா, காந்தார ஃபஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பாட்டு நம்ம பண்ணுறோன்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம்.
இதுக்கு இந்த பேக்ரவுண்ட் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது என்கிட்ட. ஆனால் மொத்தமாக ஸ்டோரியாக இல்லை. ஸோ ரிலீஸ் அந்த டைமில் வந்து ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. நான் என்னுடைய கோரைட்டர்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு ப்ரொமோஷனில் இருந்தேன். ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணிவிட்டு ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இது மேலே நம்ம வந்து ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணணும், இட் வில் டேக் டைம். ஸோ எனக்கு இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டியது, ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஐடியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ அப்போ தான் நம்ம யோசித்தேன். அதுக்கப்புறம் இது பண்ணணும்னா இது நிறைய டைம் எடுத்துருவோன்னு எனக்கு தெரிஞ்சுது. சில ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது ஃபாஸ்டஸ்ட் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ அந்த டைமில் என்னால் தெரில எனக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரைட்டிங் ப்ராசஸே இட்ஸ் ஆல்மோஸ்ட் டுக் 1 year எனக்கு வந்து ஃபுல்லாகவே இது வந்து நம்ம ரைட்டிங்கில் இருந்தோம். அப்போது நிறைய ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்தது எனக்கு. இப்போது நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பண்ண முடியல அந்த படம், விச் ஐ ரியலி வாண்டட் டு ஒர்க் வித் தம், லைக் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அப்போது வந்து சில இதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை பிடிச்சி நான் அங்கே ஊரில் வந்து குந்தாப்புருக்கு வந்துட்டு எப்படியோ யாரோ தேடி வந்து நிறைய பேர் ஸ்டோரி சொன்னாங்க, எப்படியெல்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு அது ரீச் ஆயிடுச்சு. நிறைய விஷயத்த எனக்கு ரீச் ஆகலை. அந்த ரீச் ஆகும்போது அந்த ஸ்டோரி கேட்டு என்னால் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து கிளியராக இருந்தேன். காந்தாரா சாப்டர் 1 ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வேறு எந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து நான் வந்து அசோசியேட் ஆக மாட்டேன். நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டு நான் மூவ் ஆன் ஆகிறேன். அப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 year வந்துட்டே இருந்தது. நான் இப்போ செலக்ட் பண்ணது வந்து என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியல. அவ்வளோ அழகாக அந்த ஸ்கிரிப்ட் ஆகட்டும், ஸ்பெஷலி ஜெய் ஹனுமானுடைய அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, பிரசாந்தோடைய ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஸோ நான் எப்படி அவ்வளோ அழகான அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு டைரக்டரை வந்து நான் எப்படி விட முடியும்? ஸோ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அது. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ வந்து காந்தாரா கப்பா நீ என்ன டைரக்ட் பண்ண போகிறேன்னு, ஐ ரியலி வாண்ட் டு டைரக்ட் சம்திங் லைக் சர்க்காரி. ஓகே, ஸோ தெரில எனக்கு எப்பவுமே இருக்கும் ஒரு நான் எப்போவுமே ஒரு சின்ன படம் பெரிய படம்னு நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணதே கிடையாது. அது எப்போவுமே ஆடியன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க, அது பெருசாக சின்னதா அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவாங்க. பயங்கரமாக பெருசான ஒரு படம் நீங்கள் பண்ணிக்கிட்டு அவர் ரொம்ப சின்னதாக பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, நீங்கள் ஓகே இது ஒரு ஸ்மால் ஃபில்ம் அந்த மாதிரி ஃபீலை நீங்கள் வந்துடுவீங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூஃப்ரம் ஷோ ரீசெண்டாக கொண்டு போயிட்டாங்கன்னு அந்த ஆடியன்ஸ் தான் தெரியும். யாருக்குமே அதை அனலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வேறு படமும் வந்திருக்கலாம். ஆனால் ஆடியன்ஸ் அது வந்து அதோட ரேஞ்ச் என்னென்னு அவர் செட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரி லார்ஜர் தென் லைஃப் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும், ரொம்ப காமன் மேனுடைய கேரக்டர் பண்ணணும். நான் என்னுடைய கரியரில் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி தான் இன்டென்ஷனலி பண்ணது கிடையாது. ஸோ இப்போ சொன்னீங்கல்ல சின்ன படம் பெரிய படம்லாம் ஆடியன்ஸ் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து காந்தாரா தவிர உங்கள் படங்களில் ரொம்ப 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 பிடிச்ச படம் வந்து கருட கமன ரிஷபவாகன. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். அதுவும் வந்து ரொம்ப ரூட்டட் ஸ்டோரி. அதுவும் வந்து அந்த டைகர் டான்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து இது ஒருத்தன் பேர் சிவா, ஒருத்தன் பேர் ஹரி. ஸோ அந்த ஸ்லைட்லி மைத்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு படம் வந்து காந்தாரா வந்து இட் பிகம்ஸ் அ ஃபெனாமினான். ஆனால் அந்த படம் வந்து இட் ரிமைன்ஸ் அ வெல் லவ்ட் கல்ட் மூவி. ஸோ வாட் மேக்ஸ் ஒன் மூவி லைக், அஃப்கோர்ஸ் இதுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிட்டா எல்லாருமே ஹிட் படம் தான் பண்ணுவாங்க. பட் இன் யோர் வியூ, வை டஸ் ஒன் மூவி ட்ராவல் ஒன்லி ஸோ மச் அண்ட் வை டஸ் ஒன் மூவி ட்ராவல்? அது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அது சொல்லவே முடியாது. மேபி நாங்கள் எந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் நம்ம சொல்ல போகிறோன்னு. காந்தாருக்கு வந்து எனக்கு தோணுது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து கோஸ்டல் கர்நாடகில் வந்து கராவளி, நம்ம துளுநாடு, குந்தாபுரம் அந்த ஏரியா எல்லாமே வந்து நம்ம ரொம்ப வந்து தெய்வத்தை வந்து நம்புறவங்க. அது வந்து மெயின் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இட் இஸ் கனெக்டட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ வந்து லைஃபே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஊரில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போதே அங்கேருந்து அந்த வர்ஷிப்பிங் ஸ்டார்ட் ஆகிடும் எங்களுக்கு. அதை நம்பி தான். இப்போ விவசாயம் வந்து நீங்கள் சீட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் நீ நம்பி தானே வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வந்து மழை வரணுன்னு நீங்கள் நம்பி தானே வெயிட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு இது க்ரோ ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்பி தானே இது பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டட் அங்கே. அதே மாதிரி என்னென்னா, எங்களுடைய ஒரு இந்தியன் சென்டிமெண்ட்டில் வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து நம்ம எல்லாருமே அந்த ரூட்டில் தான் வந்தோம். எல்லாருமே இப்போ வந்து நாங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இந்த மாடர்ன் சொசைட்டியில் வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் எல்லாருமே நம்ம வந்து ஒரு ரூட் வந்து அங்கே தான் இருக்குது எங்களுக்கு. சம்ஹவ் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணும். அது மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா காவல் தெய்வமான இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் க்ஷேத்ரபாலா இஸ் த ப்ரொடெக்டர். ஸோ நம்ம வந்து குளிகா அந்த மாதிரி நிறைய தெய்வம் எல்லாமே இருக்குது. ஸோ 1000 தெய்வம்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஓகே,
நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா அதே மாதிரி இப்போது கடவுளில் கும்புறது ஒரு போர்ஷனாக இருந்தால் வந்து தெய்வத்தை வந்து ஊர் சாமியை வந்து கும்புறது இன்னொரு இது இருக்கும். ஸோ இது வந்து இந்தியன் கல்ச்சரில் ரொம்ப பாப்புலர் அண்ட் அதோட பயங்கரமாக ஸ்ட்ராங் ரூட்டில் கனெக்ட் ஆன ஒரு எலிமெண்ட் தான். எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 100 years சிட்டியில் வந்து இருந்தீங்க, ஒரு 3-4 ஜென்ரேஷன் இங்கே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது எங்களுக்கு. யாரோ பாட்டி சொல்லுவாங்க உங்களுக்கு, ஏய் ஊருக்கு போகணுண்டா அங்கே ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது இருக்குன்னு. இந்த தாட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு அதை பிரேக் ஆச்சு பண்ண நான் ஒரு தடவை வாஷிங்டன் சியாட்டில் போனப்போ ஒரு கனடா சங்கம் வந்து எனக்கு ஒரு அவார்டுக்காக கூப்பிட்டாங்க அங்கே. அப்போது அங்கே வந்து சியாட்டில் செனட் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, திஸ் இஸ் ஆர் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க அவர். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வராது. நான் பக்கத்தில் கேட்டுக்கிட்டேன் என்ன சொல்கிறாங்க, அது வேறு ஆக்சென்ட், வேறு அமெரிக்கன் ஆக்சென்ட், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் ஆர் ஸ்டோரி பிகாஸ் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு லா மேக்கர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன இருக்காங்க. ஸோ அதை வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மேபி ரெட் இண்டியன்ஸ் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எக்ஸாக்ட்லி நம்ம தெய்வத்துடைய ஒரு கான்செப்டில் தான் அவரோட லைஃப் இருக்குது. அந்த ட்ரைப்ஸு நேச்சர் வர்ஷிப்பிங், அங்கே ஒரு ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து கடவுளை பார்த்துட்ருக்காங்க. லா மேக்கர்ஸ் என்னென்னா அந்த ட்ரீ கட் பண்ணுறது, டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ ஐ தாட் ஓகே, நான் சும்மா ஒரு என்னுடைய ஒரு இன்டர்னலில் இருந்த ஒரு இன்னர் வாய்ஸ், அது ஒரு மோர் ரீஜனலிஸ்ட், மோர் யூனிவர்சல் அப்படின்னு நான் சொன்னது எனக்கே ப்ரூவ் ஆயிடுச்சு மறுபடியும் எங்கே போயிட்டு. ஓகே, எல்லா இடத்துலையும் இந்த ஒரு மனுஷன் வந்து அவனுடைய லைஃப்பில் வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து இந்த பூமிக்கு மேலே இதெல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே சேம் இமோஷன்ஸ் தான் அப்படின்னு ஒரு தோணுச்சு. மேபி அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான். That took the film somewhere else. Amazing. Actually, your answer is fantastic. But to go, அதில் கொஞ்சம் நம்ம let's dig deeper. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, God, nature, man. The three corners of the triangle in Kantara. Okay, that's what you're talking about. What does Rishabh Shetty himself think? I'm not talking about the storyteller Rishabh Shetty. Okay. The person Rishabh Shetty, நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை எப்படி பார்க்குறீங்க? நான் காந்தாரா மாதிரி தான் பார்க்குறேன். அது வந்து என்னென்னா, ஸோ நான் வந்து ரொம்ப நம்புகிறவன். ஸோ இந்த படத்தில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம ரொம்ப நம்புகிறவன், ஃபாலோ பண்ணுறவன், அதை வர்ஷிப் பண்ணுறவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, நம்ம வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலியில் இருக்கும். ஸோ அது வந்து நான் என்ன இருக்க உள்ளே அதான் ரிஃப்ளெக்ஷன் இங்கே. ஸோ சொசைட்டியில் என்ன பேசணும், சொசைட்டியில் வந்து என்ன டிஸ்கஷன் ஆகணும், நம்ம அந்த கம்ப்ளீட்லி அந்த ட்ரைபல் மக்களுக்கு வந்து அவருடைய வாய்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு வந்து நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என்னுடைய தாட் ப்ராசஸ் தான் இந்த படத்தில் வரும். ஸோ பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. அதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் எப்பவுமே. நாங்கள் வந்து எந்த விதமாலும் நம்ம வந்து சொல்லலாம், என்ன விஷயத்தை வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து அந்த கிளைமேக்ஸே அப்படி. ஸோ தட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஓகே, கவர்மெண்ட் இப்படி பண்ணுமா, இப்படி பண்ண எப்படி, அந்த மாதிரி தாட். நாங்கள் வந்து கொஷன் பண்ணுறது ஒரு எலிமெண்ட்டு, இல்லை இப்படி ஆகணும் அந்த மாதிரி ஒரு காமிச்சா அது ஒரு வேறு எலிமெண்ட் இருக்கும். ஸோ தட் அந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் எங்களுக்கு நிறைய கிடைக்கும், ஆனால் பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த ஒரு தாட்டில் தான் நான் எல்லாருமே இப்போ தெய்வத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஈக்குவல். அங்கே வந்து 16 கம்யூனிட்டிஸ் வந்து சேர்த்து அந்த சேவையை கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு மேலு ஒரு அப்பர், ஒரு லோவர், அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. எவ்ரி கம்யூனிட்டி ஹேஸ் தேர் ஓன் ஒர்க் டு டூ. அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கும் அது. ஸோ அதனால் சேம் அதே ரிஃப்ளெக்ஷனில் இருக்குன்னு. ஸோ அது இங்கே என்ன நான் படத்தில் சொல்கிறேன், உள்ளே அதே இருக்குது. இப்போது இந்த கிஷோர் கேரக்டர் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து அவரோட லாஜிக் என்னென்னா, நான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும், நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இந்த ட்ரைபல் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபாரஸ்ட்டில் வளர்கிறது அது இல்லை அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸை கொண்டுறாங்க, இல்லை அந்த ஃபாரஸ்ட்டில் வளர்கிற பிளான்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, மரத்தை வெட்டுறாங்க. ஸோ நான் அதை ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த விதத்தில் பார்க்குறாரு. கடைசியில் அவரே வந்துட்டு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவாக நீங்கள் பண்ணிவிடுங்க நீங்கள் இருக்கிற இடத்த, அப்படின்னா இது ஒன்றும் அந்த லேண்ட்லார்ட்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு அவரே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னென்னா அது ஒரு சின்ன லிபர்ட்டி இருக்காங்க, இருந்தாலும் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி அவன் வந்து என்னுடைய லேண்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே அவனுக்கு வந்து கையெழுத்து போட்டு அவன் வந்து ஒரு மோசம் பண்ணிட்டான் அவருக்கு. ஸோ அந்த பிட்ரேல் இவர் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி போச்சு, இப்போ இருக்கிற லேண்ட் எல்லாமே போச்சு. அப்போ என்னென்னா ஒரே ஒரு ஐடியா வந்து என்ன சொல்லுவான் வந்து, இந்த கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இப்படி அப்ரோச் ஆனால் ஸோ சில இது வந்து கவர்மெண்ட்டை வந்து திரும்பி மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியா தான் பண்ணது. ஸோ அந்த நான் வந்து இந்த ஸ்டோரி பண்ணிக்கிட்டு
எனக்கு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நிறைய இஷ்யூ வந்து நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐ திங்க் பிசிசிஎஃப் ஒருத்தர், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவர், அண்ட் கார்டு வாட்சஸ், இந்த மாதிரி இவர் எல்லாருமே நான் மீட் பண்ணியிருந்தேன். விஜய் மோகன்ராவ்னு ஒருத்தர், மோகன்ராஜன் ஒருத்தர் இருந்தாங்க, இப்போது இருக்காங்க நம்ம கர்நாடகா டிபார்ட்மெண்ட்டில், இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். அவர் ஃபாரஸ்ட்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார், அவர் ஃபோட்டோகிராஃப் பண்ண இதுதான். ஸோ அதில் வந்து இப்போ முன்னாடி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நிறைய கேசஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சோலிகா கம்யூனிட்டியோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போனது. ஸோ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் பார்க் இது பண்ணும்போது உள்ளே இருக்கிற ட்ரைபுக்கு வந்து எல்லாருமே வெளியே வந்து எவாக்குவேட் பண்ணிடுவாங்க, எல்லாருமே வெளியே எடுத்துருவாங்க, அவருக்கு வேற ஒரு இடம் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் அது பொலிட்டிக்கலி எப்படி இதாகும் தெரில, மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அவர் இருக்கிற ஒரு இதில் எவ்வளோ இயர்ஸ் அவர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஷஸ் போயிட்டே இருந்தது. வர வர என்னாச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தாட் ப்ராசஸில் வந்து அந்த ஐடியாவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன், அவர்கிட்ட கனெக்ஷனில் இருப்பேன் எப்போவுமே. அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அங்கேயே வச்சுக்கிட்டு, ஸோ அவருக்கு அங்கே உள்ளே இருக்கிற ட்ரைப்ஸ்க்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டு, ஸோ எல்லா கோ எக்ஸிஸ்டிங் அந்த கான்செப்ட் வந்து இப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 3-4 இயர்ஸ்லேருந்து ஒரு எஃபர்ட் போட்டே இருக்காங்க. கோ எக்ஸிஸ்டன்ஸ்ன்ற இதை வந்து நான் ஒரு 90s மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு அவருக்கு சொன்னேன், நாங்கள் இது இப்போ பண்ணுறோம், நீங்கள் இதை படத்தில் கொண்டு வந்தீங்களே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அவர். ஸோ எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது, இல்லை எல்லாருக்குமே அவருடைய லைஃப் தான். ஸோ ஒரு பக்கம் ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் போக முடியாது. ஸோ எல்லோரும் ஈக்குவலாக நம்ம வளர்ந்தா அது ஒரு வாழ்க்கை ஆகிடும். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து அது ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி அது பார்த்தாரு தெரில, ஆனால் இப்போ வர வர நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாருமே அந்த ஒரு கூடவே நம்ம போகணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே நான் படத்தில் சொன்னேன். ஸோ அதான் நீங்கள் கடைசியாக சொன்னீங்க, அது இட்ஸ் யூ வாண்டட் டு பிரிங் இன் தட் பாசிட்டிவிட்டி. எக்ஸாக்ட்லி. யா. ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னதான் ஃபோக்லோர் இந்த மாதிரி மக்கள் சொன்னாலும் இட் இஸ் ஆக்சுவலி ஆல்சோ பொலிட்டிக்கல் மூவி. மேபி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். பட் அரசியலுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, அதை விட்டு நமக்கு போக முடியாது. ஓகே, ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் நீங்கள் முதல்ல வாட் ஏஜ் டிட் யூ ஃபர்ஸ்ட் see புதகோலா? புதகோலா கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன்னா, அப்படி மேபி ஐ திங்க் 10th or 12th அந்த மாதிரி தான் நான் பார்த்தது. ஆனால் அந்த ரிலேட்டட் இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு வந்து தர்ஷனன்னு சொல்லுவோம், விளக்கெல்லாம் தர்ஷனன்னு கன்னடத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இது யக்ஷகான மாதிரியா? நோ, இட் இஸ் வர்ஷிப்பிங். யா, இப்போ புதகோலா வந்து ரொம்பவே அது வந்து ஒரு டெக்கரேட்டாக வந்து ரொம்ப அழகாக அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, அந்த கக்கரான்னு சொல்லுவோம், அது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு சேவைன்றதா ஒரு அந்த மாதிரி ஒரு இதுதான். அதோடைய ஒரு ஃபஸ்ட் வெர்ஷன் வந்து தர்ஷனன் ஒரு ஆள் அப்படியே இருப்பாங்க, அவர் அந்த ப்ராசஸ் ஆகும், அப்போது அவர் மேலே அது அட்ராக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட். ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி தெய்வஸ்தானம் எல்லாமே இருக்குது. என் மாமா ஒருத்தர் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு தர்ஷனம் பண்ணுற பாத்திரின்னு சொல்கிறோம் வந்து. ஸோ அது பண்ணியிருப்பாங்க. அதுவும் சின்ன வயசுலேயே நான் வந்து எனக்கு ஐ திங்க் 2nd standard 3rd standardலேயே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது நான் பார்த்தது. ஓகே, ஸோ பட் இது எப்போ பார்த்தீங்கன்னா 12th 11th 12th அந்த மாதிரி சொன்னீங்க? ஆமாம். ஓகே, ஆமாம். ஸோ வாட் வாஸ் யோர் லைக் when you saw that, what was your reaction நீங்கள் லைவாக பார்க்கும்போது? அது வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. யூ வில் ஃபீல் தட் வைப். அந்த மாதிரி ஒரு அந்த வைப் அந்த அது எப்படி சொல்லணும், அது வேர்ட்ஸ் இல்லை அதுக்கு. எங்களுக்கு ரொம்ப இமோஷ்னல் அது. ஸோ பார்த்த உடனே நம்ம வந்து இப்போ தேர்ட் பர்சன் ஏதோ வந்து வெளியேந்து வந்து பார்க்குறத ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இது இப்படின்னு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து மெஸ்மரைஸ் ஆகிடும். நாங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே இப்படி ஆகிடும். அது வந்து ராஜாவுக்கு சொல்லுவோம், தெரியாமலே வந்து கையை கும்பிட்டுட்டான் அப்படின்னு. ஸோ நாங்களுக்கு தெரியாமலே அப்படி வந்துடுவது, இப்படியே இருப்போம் நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரி தாட் தான், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து when people asked you காந்தாராக்கு அப்புறம் எப்போ அடுத்த காந்தாரா பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தது காந்தாரா பார்ட் 2, நான் இப்போ பண்ண போகிறது தான் பார்ட் 1 அப்படின்னு சொன்னீங்க. At what point did that idea for the second part, which is actually the prequel, அது வந்து நீங்கள் அந்த படம் பண்ணும்போதே எழுதும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி வந்துச்சா, இல்லை அது படம் முடிச்ச அப்புறம் வந்துட்டா? நான் ஆல்மோஸ்ட் 2nd PUவில் இருக்கும்போது
இந்த ரெண்டு படத்துடைய எலிமெண்ட்ஸ் வந்து என் தலையில் இருந்தது. ஸ்பெஷலி நான் ஃபஸ்ட் காந்தாரா பண்ணும்போது என்னென்ன எலிமெண்ட், கம்பளா, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அந்த ஹீரோ கேரக்டரைசேஷன், அது எல்லாமே ஊரில் நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன இதான். ஓகே, நிறைய கேரக்டர்ஸ் வந்து காமெடி கேரக்டர்ஸ், அந்த வில்லன்ஸ், அந்த பிரமோதோடைய கேரக்டர், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு. கிஷோர் சாரோடைய இன்ட்ரொடக்ஷன் சீனை வந்து நம்ம ஊரில் ரியலாக நடந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த டைம்லேருந்து இந்த மாதிரி நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போனால் நான் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி நடிக்கணும், அப்படியெல்லாம் ஒரு தாட் இருந்தது எனக்கு. ஆனால் அதை அப்படியே வச்சுருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் ஃபிலிம் நான் ரிக்கி பண்ணிட்டேன் ரக்ஷித் கூட வந்து, அது வேறு ரீசன். அதுக்கப்புறம் கிரிக் பாட்டியாச்சு. ரக்ஷித் எப்போவுமே சொல்லிப்பான் எனக்கு, அதை பண்ணலாண்டா அப்படின்னு. ப்ரொடியூசர் கிடைச்சிடறேன்னா, இல்லை நம்ம அதை பண்ணலாம், இதே பண்ணுற இப்போ நீ அப்படின்னா. ஸோ இல்லைடா, அது நிறைய ஒரு எக்ஸ்பென்சிவான படம், எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்குமா, பார்க்கலாம், முன்னாடி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம பண்ணலாம், இப்போது இருக்கிற ப்ரொடியூசரில் இருக்கிற பட்ஜெட்டில் இந்த ஸ்டோரி தான் கரெக்டாக இருக்குது பாரு அப்படின்னு. ஸோ அப்படி இருந்த விஷயத்தை வந்து லேட்டர் இண்டஸ்ட்ரி வரும்போது அது எப்பவுமே இருந்தது. நான் சொல்லிட்டே இருக்கேன். நிறைய எலிமெண்ட்ஸ் நான் சொன்னது வந்து அப்பப்போ வேறு படத்தில் வந்துகிட்டே இருந்தது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், சில ஷார்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டே இருந்தேன். ஸோ ஐயோ வந்துட்டுருக்கே அப்படின்னு தான் தாட் இருக்கும். எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ், நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சாரி டு இன்டரப்ட், பட் இந்த கம்பாலா பஃபலோ ரேஸ் வந்து வேறு படத்தில் வந்திருக்கா? நிறைய படம் இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் வேறு மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் சொல்லிக்கணும் ஜல்லிக்கட்டு இல்லை, பட் கன்னடா படத்தில் இதான். கன்னட படத்தில் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. சிவண்ணா ஒரு படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து வேறு மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி திஸ் வெர்ஷன். ஸோ வேறு ரீஜனில் பண்ணவர் இதுதான். ஸோ அது வந்து அது சொல்ல நான் சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் ரொம்ப டிப்பிக்கல் ஹீரோயிக் சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாருங்க இங்கே வந்துருக்கு, ஓகே இது ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ லேட்டர் நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் லாக்டவுன்லேயே ஊரில் போனேன். ஃபஸ்ட் லாக்டவுனில் ஹீரோ பண்ணிட்டோம். ஸோ லாக்டவுன் படம். செகண்ட் லாக்டவுன் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சில பசங்க எல்லாம் சொன்னாங்க, என்னென்ன லாஸ்ட் லாக்டவுனில் ஒரு படம் பண்ணோம், அடுத்த ஒரு லாக்டவுன் வரப்போகிறது, இதான் முடிஞ்சிருச்சு, ஸோ ஒன்றுமே ஆகாது, ஸோ எதாவது பண்ணணும், என்ன பண்ணுறது, ஊரில் இருக்கேன்னா படம் பண்ணலாமே அப்படின்னு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆனது. அந்த ஊரில் இருந்துக்கிட்டு நான் பேசும்போது மறுபடியும் ஒரு மாதிரி எல்லாமே அசம்பிள் ஆயிடுச்சு, எல்லாமே ரீகனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஊரில் நான் யோசித்தது, ஸோ எப்படின்னு அது எல்லாமே ஒரு ஃபார்மேஷனாக இட்ஸ் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து ஒரு அவுட்லைன் ஃபார்ம் ஆச்சு. நான் இமீடியட்டாக கார்த்திகோட ஃபோன் பண்ணேன். நம்ம இபிஆர் இருந்தார், இப்போ கேஆர்ஜி இருக்காரு, அவர் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது அவருக்கு. ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட். அவர் விஜயண்ணாக்கு சொல்கிறாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டே விஜயண்ணா விஜய்க்கு வந்து ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆனது. ஒரு ஃபோன் கால் 2 மினிட்ஸ் தான் நான் அவருக்கு 2 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். ஓகே, ஸோ அப்போவே எனக்கு வந்து ஒரு பாட்டு நான் இப்படி பண்ணுறேன், இந்த செகண்ட் பியூவில் நான் தாட் சொன்னேன்னு ஒரு பாட்டு இப்படி பண்ணுறேன், எல்லாருமே நெக்ஸ்ட் பாட்டு தான் பண்ணார், ஸோ நம்ம ப்ரீக்வல் போகிறேன், ஃபஸ்ட் பார்ட் அப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ அது அமைஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்தே யூ ஹேட் அ கைண்ட் ஆஃப் வேக் ஐடியா, இப்படி தான் நம்ம பண்ணோன்ட்டு, தட் இஸ் இந்த கதையை காமிச்சிட்டு மேபி அப்புறம் வந்து அந்த ஓல்டர் ஸ்டோரி காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஷனில் கௌதம், ஒன் ஆஃப் யுவர் கோ ரைட்டர்ஸ், அவர் வந்து ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அந்த ஒன் லைன் வச்சுருந்தீங்கல்ல, தட் இஸ் த இனிஷியல் ஐடியாஸ் தட் யூ ஹேட் ஃபார் த ப்ரீக்வல், அது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு அரௌண்ட் 18 ரீரைட்ஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னாரு. ஸோ அதில் வாட் வாஸ் த டஃபஸ்ட் எலிமெண்ட் டு கிராக்? வாட் வாஸ் ரியலி டஃப்? நிறைய விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணும்போது நான் ஒரு தாட்டில் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னுடைய கோ ரைட்டர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் டீம் இது எல்லாருக்குமே வந்து அப்படி இப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது எப்படி இருக்குது அது போயிட்டே இருக்கும். அது ரஜினி சார் மாதிரி இது எப்படி அந்த மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு வைப் தெரிஞ்சிடும் எங்களுக்கு. அந்த டிஸ்கஷனில் பேசி தான் நம்ம வந்து அது வரும், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நிறைய விஷயத்த வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுவோம். ஒரு என்ன சொல்ல, அது இட்ஸ் லைக் அ மூமெண்ட். செம்ம சூப்பராக இங்கே வரைக்கும் எழுதுகிறோம், டக்குன்னு ஒரு லாக்கு 2 months முன்னாடியே போகாது அது. அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் வரும்போது சில ரிவீலிங் பாயிண்டில் வந்து மேபி செட்டப் ஆஃப் த ஸ்டோரி கரெக்டாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் பண்ணணும். அந்த டைமில் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுவோன்னு
கொஞ்சம் ஒரு டிவியேஷன் வந்துருச்சுன்னா ஸ்டோரியை மாறி போயிடும். எங்களுக்கு தெரியாது, அந்த ஃப்ளோவில் தான் போயிடும். போய் ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஐயையோ ஒரு ரூட்டை மாற்றிட்டோமே அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். திரும்பி போவோம், ரீவிசிட் பண்ணுவோம், மறுபடியும் இந்த ட்ராக் ஓகே எல்லாம் எழுதிக்கிட்டு ஓகே இது இப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்துடும். அவ்வளோ எக்ஸசைஸ் போயிட்டே இருக்கும் அது. ஸோ அந்த ஐடியா ஆஃப் இப்போ வந்து காந்தாராவில் வந்து யுவர் கேரக்டர்ஸ் கால் சிவா. இப்போ அந்த ப்ரீக்வலில் வந்து நம்ம டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது வி see a person or a god ஓகே with the Trisulam, the trident. What is the connection there? No You can't- comments. No comments. நோ காமெண்ட்ஸ் நோ காமெண்ட்ஸ். Okay, another question about the teaser. Not the trailer. நீங்க முதல்ல கொண்டு வந்த டீசர்ல வந்துட்டு part 1ல there is a part where Shiva comes finally and ஒரு அசரீரி மாதிரி ஒரு voice from the sky comes and talks about the light. And அந்த லைட்டை பற்றி பேசும்போது, அந்த வெளிச்சத்தை பற்றி பேசும்போது there is a shot of the moon. In the teaser, you do a kind of, நான் மேட்ச் கட்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேன், பட் அ கைண்ட் ஆஃப் மேட்ச் கட் வேர் அந்த மூனோட சர்க்கிள்க்கும் அந்த ஒரு கேவோட ஓப்பனிங்கோட சர்க்கிள்க்கும் யூ டூ அ கைண்ட் ஆஃப் மேட்ச் கட் அண்ட் யூ ஷோ திஸ் சிவா. அகைன் இதை பற்றி பேச மாட்டீங்களா? கேளுங்க பார்க்கலாம். நீங்கள் கேள்ற கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதான் நான் ரசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அந்த 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 சர்க்கிள்க்கும் இந்த சர்க்கிள்க்கும் ஒரு ஆல்மோஸ்ட் மேட்ச் கட் மாதிரி ஆகிட்டு இது. ஸோ அந்த ஓல்டு லென்த் தட் இஸ் அந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கு என்டர் பண்ணுறீங்க ஆர் யூ மேக் அஸ் என்டர் and then you show that. What is that connection? There is a connection. அதான் சொல்ல முடியும். அதோட மிஸ்ட்ரி தான். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லலாம் எப்படின்னு. நாங்கள் வந்து ஹொம்பாலேருந்து நான் அவருடைய அசோசியேஷனில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யாருக்குமே தெரில. அப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணணும், யார் டைரக்டர் என்னென்ன இல்லை. ஹொம்பாலே ப்ரொடக்ஷன்லேருந்து அவர் இது. அப்போ வந்து ஃபஸ்ட் போஸ்டர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் கிடைக்கலாம். அது ஒரு ஃபாரஸ்ட் எரியுது, ஃபயர் சுற்றி எரியுது. அதை வந்து ஃபயரில் வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு கன்னடாவில் ஒரு இது போட்டிருக்கும், நின்னொழகின கிச்சு நின்னே சுடதில்லை. உனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃபயர் வந்து ஒன்றுமே வந்து சுடக்கூடாது அப்படின்னு. அங்கேருந்து அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட் போஸ்டர் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அதோட ஹாஃப் தான் இருக்கும், அந்த சர்க்கிள் தான் இருந்தது. ஸோ இப்போ முன்னாடி இருக்குது, இங்கே பின்னாடி அந்த தெய்வத்துடைய லெக் இருக்கும். கீழே வந்து நான் அந்த பஃபலோ ரேஸில் வர்ற இது இருக்குது அந்த இதில். அங்கேருந்து நிறைய போஸ்டர்ஸ். சாப்டர் 1 அனௌன்ஸ் பண்ணோம், கிணத்துக்குள்ளே இருக்கு, மேலே எரியுது. ஓகே, அடுத்தது இது போஸ்டர். ஸோ முன்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போது ட்ரைலரில் சில ஷார்ட்ஸில் வந்து நிறைய சொல்லியிருக்கோம், ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஸோ அது எப்படின்னு ஒரு ஹொம்பாலே லோகோ முடிஞ்ச உடனே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதான் நான் ரீல் வைஸ் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் ரீல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அது வந்து ரொம்ப அது பில்டப் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டைம் இவ்வளோ நீங்கள் பார்த்துலன்னா நீங்கள் ஸ்டோரி மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க சார். ஆமாம். ஸோ ஆனால் ரொம்ப அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட்லேயே வந்துடும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ரீல்லே அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கனெக்ட் ஆகிடுவாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் சரி, இவ்வளோ டாட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது என்ன தெரியுமா, நான் சொல்லுவேன் ஆனால் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி என்ன எடுத்துக்கிறதுன்னே தெரியல. நீங்களே வந்து ரொம்ப அழகாக அதெல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசுவீங்க. For an outsider, as an outsider to this legend, I'm asking, அந்த முதல் படத்தில் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வராக அவதார்? ஸோ பேசிக்கலி 2 திங்ஸ் சொல்லுவாங்க. ஒன் இஸ் பஞ்சுர்லி வந்து வராக அவதார் தான். துளுவில் வந்து அது ஒரு தட் இஸ் அந்த தசாவதாரில் வந்து வராவதார். நோ அதோட கனெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நான் அதான் சொன்னது, நிறைய வருஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனால் சிவகணான்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு சிவா. ஓ, திஸ் இஸ் நாட் a விஷ்ணு திங், திஸ் இஸ் a சிவா. விஷ்ணு அவதார் வரா அவதார் அது ஒன்று இருக்கு, அது வேற. ஆனால் நம்ம திருப்பதிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே, பஞ்சுர்லியோட வரா அவதாருக்கு வந்து இதாக இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. நம்ம வந்து அது என்னன்னா சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது நம்ம வரா அவதாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 2 பக்கம் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற அந்த தெய்வம் வந்து சிவகணான்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டாகவே அது இருக்கும்.
ஸோ அதில் அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இட்ஸ் ஆல் கனெக்டட் தான். தட்ஸ் ஆல். ஏ ஸோ நிறைய இருக்கிறதுல அதை பற்றி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஃபார் திஸ் ரிலீஜியஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பக்திக்கு சம்மந்தப்பட்ட இது, தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட இது வந்து நாங்கள் காமிக்கணும். நிறைய அதை பற்றி சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வந்து அதோட ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி எல்லாமே லைஃப்பில் எல்லாமே இது பண்ண ஆளுங்களை தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நார்மலி என்ன ஆகிடும், நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். படம் பண்ணும்போது என்ன, இந்த படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது as a ஸ்டோரி, அது எல்லாமே கரெக்டாக நான் நீட்டாக வந்து பொசிஷன் பண்ணணும். அதில் என்ன விதத்துலேயும் வந்து யாருக்குமே ஹர்ட் ஆகுறது மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த தெய்வ நர்த்தக்க யாராவது இருக்காங்க, ஊரில் சீனியர்ஸ் யாராவது இருப்பாங்க, பெரியவங்க யாராவது இருப்பாங்க, அதை பற்றி படித்தவ யாராவது இருக்காங்க, எல்லாரோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ரிசர்ச்சில் போட்டு அதை வச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா, இது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, அவர்கிட்ட நிறைய ஆளுங்க வந்து ஷூட்லேயும் இருப்பாங்க, இது கரெக்டாக இருக்கா நாங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதில் வந்து நம்ம டீப் இன்டு தட் நாங்கள் பேசக்கூடாது, ஸ்பெஷலி மீ. ஓகே, வேறு வந்து அது என்னென்னா, அதனால தான் நான் வந்து ரொம்ப ஒரு மேலே ஒரு க்ரீமி லேயர் தான் பேசி விட்ருவேன். ஸோ அதை பற்றி அவரங்க தான் பேசணும். இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அந்த தெய்வத்துக்கு வந்து சேவை கொடுக்குற அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பெரியவங்க வந்து அவர் சொல்லணும் இது கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு. அதே மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மன்னிப்பு தான். ஓகே, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க தான் நம்ம பண்ணோம். அதனால ரொம்ப நான் வந்து இப்போ வந்து கிளைமேக்ஸ் பற்றி பேசணும்னா நான் பேச மாட்டேன். தெய்வ கோலத்தை பற்றி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற இதை வந்து நான் பேச மாட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும். அது பேசுகிறதுக்குன்னு நிறைய அதை பற்றி இருக்கிறவர் இருக்கு, அவர் தான் பேசணும். அவர் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. No, I 100% understand. I just wanted to know, இப்போ நான் supposing you ask me one story and I tell you, I'm not an expert, but நான் என்ன கேட்டிருக்கேனோ அது நான் உங்ககிட்ட ப்ராபப்ளி சொல்லுவேன். பட் பிகாஸ் எனக்கு அது ஏன் கியூரியாசிட்டினா, ஒன்று வந்து அந்த 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 வைல்ட் போர், அந்த வராம் வந்து இட் கைட்ஸ் Shiva in a way. Exactly. Because that is, it proves to be like, you think it's going to attack him, but actually no, it is trying to help him. Exactly. And ரெண்டாவது வந்து கடைசியில் அந்த பூத்த கொலை இது போகும்போது the camera goes up and shows the அது ஒரு பிராஸ் மாதிரி அந்த ஒரு வராகம் இருக்கு மேல, முகம்னு சொல்லுவோம். முகம். ஸோ அது அந்த பஞ்சுர்லியோட முகம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட். ஸோ பஞ்சுர்லி வந்து வைல்டு போரில் ரெஃபரன்ஸில் தான் இருக்கும், அதோட அவதாரத்தில் தான் இருக்கும். ஓகே, ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே இப்போ வந்து வைதிகா அவைதிகான்னு நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து வைதிகலே ஒரு இது இருக்கும், ஒரு 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 வர்ஷிப்பிங் ஐடியா, அதில் எப்படி பண்ணணும், பூஜா எப்படி பண்ணணும். ஸோ சேம் டைம் அவைதிகன்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைபல் கல்ச்சர் ஆகட்டும், நம்ம தெய்வத்தை கும்பிட்றது. ஸோ அந்த இதில் வந்து அந்த அந்த பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் அது. ஸோ நான் ரெண்டுமே ஓப்பனாக எடுத்துக்கிட்டு அதில் எது நல்லது இருக்கும் அது எல்லாமே காமிக்கணும், அப்படி தான் ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதில் வந்து சிவ பார்வதியோட இதில் அந்த வைல்ட் போருடைய குட்டி வைல்ட் போர், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஸோ அங்கேருந்து என்ன ஆச்சு, ஏன் பூமிக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டோரி வரும். பேசிக்கலி சிவகணன்னு சொல்லணும். ஸோ அதோட இப்போது வைல்ட் போர் மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப நம்புறவோ, அதனால தான் நான் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரணும். அதோட ஜுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இமேஜினரி இதில் வந்து நம்ம தெய்வஸ்தானம் நம்ம வந்து அங்கே வர்ஷிப் பண்ணும்போது என்னென்ன இருக்குது, அங்கே தெய்வத்துக்கு என்னென்ன போடுவாங்க, ஸோ ஆபரணம் நம்ம என்னென்ன சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓகே அந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் அதில் வரணும். அந்த மாதிரி தான் அது காமிச்சது வைல்ட் போருடைய இதில் வந்து. நிறைய பெரியவங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ வந்து எல்லா வைல்ட் போர் வந்து அது ஆகாது, அது பார்த்தா தெரியும், ஆனால் யாருக்குமே கிடைக்காது. அது ரொம்ப யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அது ஒரு மிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைன் ஆங்கிளில் அவர் பார்க்கும்போது அப்படி இருக்கும் அது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே சிவகண அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஸோ அது வைல்ட் போர் இதில் தான் இருக்கும். ரைட். அந்த ராஜாவோட கதை ஆரம்பத்தில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தட் இஸ் ரியல் ஸ்டோரி, நீங்கள் ஃபிக்ஷனாக பண்ணீங்களா? அது வந்து நிறைய அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து தெய்வத்தை பற்றி இருக்கிற இது எல்லாமே மேஜராக நம்ம ஃபோக்லோரில் தான் வந்து கிடைக்கும். பாடுதன்னு சொல்லுவோம், அது தெய்வ கோல் ஆகும்போது அந்த பாடுதன்னை சொல்லுவாங்க. இட்ஸ் அ சாங், ஃபோக் சாங் மாதிரி இருக்கும். அதில் எல்லா ஸ்டோரி வந்துடும். பாரின்னு சொல்லுவோம். பாரி இட்ஸ் லைக், அப்போ நம்ம என்ன கடவுளுக்கு மந்திரம் எப்படி நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி பாரி வந்து அவர் வந்து அந்த தெய்வத்தை வந்து ப்ரைஸ் பண்ணிவிட்டு அந்த அட்ராக்ட் ஆகிற ஒரு மூமெண்ட்டில் வந்து அது எல்லாமே
எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும் அதில். ஸோ இது என்ன அந்த ராஜாவோட கதை ராஜா கதை. ஸோ இந்த பாடுதனில் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நமக்கு இருக்குது. மோர் ஆஃப் அந்த ஃபோக்லோரில் தான் எடுத்தது தான் மேஜர் காந்தாரோடைய எலிமெண்ட்ஸ். அதுதான் அந்த பாடுதனில் வர கதையில் வந்து நிறைய அந்த ராஜா இப்படி இருந்தால் அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி கதை தான் பாட்டி சொல்கிற கதை மாதிரி. ஓகே, ஸோ அந்த பாடுதனில் இருக்கிற இதில் வந்து நான் எடுத்துக்கிட்டு அது நம்ம ஸ்டோரிக்கு எப்படி அதை வந்து அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி அது வந்து பண்ணுது. இட்ஸ் லைக் நிறைய கேட்டது, நிறைய பாடுதனில் இருக்கிறது, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்லேருந்து இருக்கிற ஒரு பாடுதனில் இருக்கிற சில எலிமெண்ட்ஸ். ஸோ அதோட சில விஷயத்தை வந்து நம்ம ஸ்டோரி கேட்ட மாதிரி ஃபிக்ஷனைஸ் பண்ணி வச்சு. எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று வந்து ஆரம்பத்துலேயே அந்த ராஜா கதையில் வரும். நாட் அ லிட்டில் ஆக்சுவலி ஆஃப்டர் த ராஜா த கரண்ட் டேல அவங்க வந்து தில் ஆஸ்க் ஃபார் த லேண்ட் பேக். ஆமாம். அப்போ வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜர் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து இத்தனை நாள் அனுபவிச்ச அமைதியை எனக்கு திருப்பி கொடு. ஆமாம். ஐ வில் கிவ் யூ பேக் த லேண்ட். அப்படிதான் இட்ஸ் a beautiful concept, you know, because you know nothing can take, if you want peace you have to give up something. அது பஞ்சூர்லி வந்து ராஜன் தெய்வம்னு சொல்லுவோம். ராஜன் தெய்வம் இஸ் லைக் ராஜா. ஸோ நம்ம தெய்வத்தில் என்ன ப்ரே பண்ணோம்? ஃபஸ்ட்டு கேட்குறது நிம்மதி தானே. நிம்மதி எப்படி? நிம்மதியில் வந்து எல்லாமே கனெக்டட். உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எல்லாமே கனெக்டட். எல்லாமே இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். ஓகே, அதுதான். ஸோ அந்த தெய்வத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆரா அது. ஸோ அதுதானே வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் திருப்பி கொடுக்கலாம். அதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு நிம்மதியாக ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அதை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு தாட். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் வியட்நாமில் ஸ்க்ரீன் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய படத்துக்கு சீக்வல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா how did that affect the writing? நாங்கள் அது ப்ரெஷராக எடுத்துட்டோன்னா படம் பண்ணவே முடியாது. அந்த இதில் வந்து ஒரு 10 ஆப்ஸ்டிகல்ஸ் வரும். எவ்ரி ஃபிலிம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இது வந்து ரிஸ்க் டெஃபினெட்லி இருந்தது.